லக்னத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அவருக்கு கோபமே வர மாட்டுது அப்படின்னாக்கா லக்னத்தை சந்தேகப்படுங்க. எல்லா லக்னத்தையும் சந்தேகப்படுங்க. வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாக்களை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு சிம்பிள் கேள்வி, பட் என்னன்னாக்கா எல்லாருக்குமே தெரிய வேண்டிய ஒரு கேள்வி. கேள்வி என்ன? அண்ணன் ஒரு டவுட்டு. லக்ன சந்தி நார்மலி வித் ஹவ் மெனி டிகிரிஸ் இருந்தா சந்தேகப்பட வேண்டும்? இஸ் இட் பிளஸ் மைனஸ் வித் 3 டிகிரிஸ்? ஓகே. லக்ன சந்தி இந்த 0 டிகிரி லக்னம் இதுல என்னன்னாக்கா நம்ம லைவ் செய்யும் போது அந்த லக்ன சந்தியினோட எப்படியாவது என் கண்ணுல மாட்டிடும் அந்த லக்ன சந்தி. ஏன்னா இந்த லக்னத்தை கரெக்ட் பண்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க. சமீபத்துல கூட இந்த அவங்க ஐயா வந்தப்ப நம்ம டீமோட சேர்ந்து ஐயா பர்சனலா எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல டைமிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாரு. அவங்க அட்ஜஸ்ட் பண்ண டைமிங்கை மாத்தி நான் சில விஷயங்கள் கொடுத்துருந்தேன். இல்ல அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மாதிரி டைம் இல்ல, இது இந்த மாதிரி அமைப்பு தான் அப்படின்னு. அப்பயும் டிஸ்கஷன் போடும்போது இல்லைங்க, இந்த லக்னமாக இருந்தால் ஒருவேளை பின்னாடி 15 நிமிஷம் போயிருந்தாக்கா ஒரு நேரம் ஆண் குழந்தை கையில இருக்கணும்ல அப்படின்ட்டுன்னு. ஸோ அது ஒரு டிஸ்கஷனா வந்தது. இந்த மாதிரி லக்னத்தை எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, இதுல என்ன தெரியுங்களா, எந்த ஜாதகத்தையுமே சந்தேகப்படுங்க, எல்லா லக்னத்தையுமே சந்தேகப்படுங்க. ஒருத்தர் மிதுன லக்னமான்றது அவருடைய குணம், மேஷ லக்னமான்றது அவருடைய அமைப்பு, உடல் அமைப்பு, குரல். இதுல என்னன்னா நானே சில கேள்விலாம் கேட்பேன். இப்படி அப்படின்னு நம்ம என்கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படியே போய்கிட்டே இருக்கும். சடன்லி ஒரு கேள்வி கேட்பேன். உங்க எப்படி இருப்பாங்களா? எனக்கு எப்பெல்லாம் லக்னம் டவுட் வருதோ அப்பயே கொஞ்சம் கூட தயங்காம அப்படியே உங்ககிட்ட அந்த கேள்வி கேட்பேன். நீங்க இந்த மாதிரி குணம் இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குதா? இந்த மாதிரி தோணுமா? இப்படி பண்ண நினைக்கிறீங்களா? இப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் ஏன் திரும்பி திரும்பி இந்த என்னோட கன்சல்டேஷன்ல இடையில அந்த கேள்விகள் ஏன் வரும் அப்படின்னா உங்களுடைய லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணதான். உங்களுடைய கேள்விக்கும் இப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திக்கும் இப்ப நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா உங்களுடைய அந்த லக்னத்தை சந்தேகப்படுங்க. லக்னத்துல செவ்வாய் இருக்கிறாரு, அவருக்கு கோபமே வர மாட்டுது அப்படின்னாக்கா லக்னத்தை சந்தேகப்படுங்க. எல்லா லக்னத்தையும் சந்தேகப்படுங்க. ஏன்னா ஒருத்தர் எனக்கு இது நாள் வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல 1 மணி நேரம் முன்ன பின்ன வந்தவங்க கூட இருக்கிறாங்க. 1 மணி நேரம் முன்னுக்கு ஆல்ரெடி பிறந்துட்டு அப்படியே லக்னம் மாறி போயிருக்கும். பார்த்தா அடுத்த இதுல பர்த் சர்டிபிகேட்ல உள்ள டைம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. எல்லா ஜாதகத்தையும் சந்தேகப்படுங்க. இந்த சந்தேக குணம் படும் பொழுது ஜோசியத்துல மட்டும் என்ன வந்துருது அப்படின்னா, உங்களால ஒரு லக்னத்தை சரியா கண்டுபிடிச்சிட முடியுது. இன்னொன்னு உங்களோட கிளையனுக்கு உங்களால திருப்தியா பதில் சொல்லிட முடியும். அவங்க அப்படியே முழு சாட்டிஸ்பேக்ஷனோட போவாங்க. லக்னத்தை வச்சு நீங்க துல்லியமான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, இங்கதான் அந்த லக்னம் பெரிய அளவுல தேவைப்படும் பிரதர். எல்லாத்தையுமே சந்தேகப்படுங்க. லக்ன சந்தியாக இருக்கிற பட்சத்துல அதிகமாக சந்தேகப்படுங்க. சில நேரத்தில் லக்ன சந்தியிலே தான் பிறந்திருப்பாங்க. அந்த 0 டிகிரிலே பிறந்திருப்பாங்க, 29 டிகிரிலே பிறந்திருப்பாங்க, 1 டிகிரிலே பிறந்திருப்பாங்க. இதுவும் இருக்கும். ஒருவேளை 0 டிகிரில பிறந்துட்டாங்க, ஒரு கன்னி லக்னத்துல துலாம் லக்னம், துலாம் லக்னத்துல 0 டிகிரி இருக்கிறாங்க அப்படின்னா நான் கன்னி லக்னத்தை கணக்கா எடுக்கணுமா? இல்லைங்க. நீங்க துலாம் லக்னம் 0 டிகிரினா துலாம் லக்னம் தான் அவங்களுடைய குணம் இருக்குமே தவிர கலப்பு கன்னியும் துலாமும் மிக்ஸ் பலன் இருக்காது. கன்னியா துலாமா அந்த அந்த அமைப்புகள்ல தான் நீங்க பார்க்க முடியும். சரிங்களா? நான் உங்களுக்கு ப்ரோஸ் நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.